ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பிக் பாஸை பற்றி தான். ஸோ இப்போ வந்து சீக்கிரமாகவே பிக் பாஸ் வரப்போது அக்டோபர் 6 சம்திங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய நம்ம பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒருத்தர் வராரு, கண்டிப்பாக வந்து அவரை வச்சு செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேன். போங்கண்ணே. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியே வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே நல்லாவே தெரியும், ஆண்டவரை தூக்கிட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதி அண்ணா தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கர் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. எப்பயுமே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தான் தூக்கி வந்து பிக் பாஸ்குள்ளே போடுவாங்க. இந்த டைம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. எப்பயுமே பார்த்த மூஞ்சிவே பார்த்து நம்மளுக்கும் போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து புதுசான பீசஸ் உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல முதலாவது பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஃபேட்மேன் தான். அவர் தான் வந்து இந்த டைம் வந்து உள்ள இறங்க போறாரு. இவர் ஆல்ரெடி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, பிக் பாஸை ரிவ்யூ பண்றது, கழுவி ஊத்துறது தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து சாரே உள்ள போறாரு. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சம்பவம் இருக்கு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இத்தனை வருஷமா பிக் பாஸை இவர் ரிவ்யூ பண்ணி கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. இப்போ இவர் உள்ள போறாரு. ஸோ மக்களும் யூடியூபர்ஸும் இவரை கழுவி ஊத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ சம்பவம் நம்மளுக்கு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சந்தோஷ். இவரை தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. குக் வித் கோமாளியில் கூட கலந்துக்கிட்டாரு. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்பேட்டா பரம்பரை அப்படிங்கிற மூவிலையும் இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரிஞ்சவங்க தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிக் பாஸ்குள்ளே நுழையிறதுனால யாரெல்லாம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு மயில்சாமி அவர்கள் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மயில்சாமியோட சன் தான். ஸோ இவங்க வந்து இந்த டைம் உள்ளே இறங்குறாங்க. ஸோ எப்படி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரை பற்றி பெருசாக நம்மளுக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவர் எந்த மாதிரி விளையாட போகிறாரு, ஸோ அடித்து விளையாட போகிறாரா, சைலண்ட்டாக விளையாட போகிறாரா, இல்லை மிக்சர் பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஆர்ஜே ஆனந்தி. இவங்களை வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்லா பேசக்கூடிய ஒரு நபர். பிக் பாஸ்குள்ளே நுழையிறதுக்கு விளையாட மட்டும் தெரிஞ்சால் போதாது, நல்லா பேசவும் தெரியணும். அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து உள்ளே இறக்குனாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யமாக போகும். ஏன்னா போர் அடிக்காமல் போகணும் இல்லையா. சும்மா எல்லாரும் வந்து பேசாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அங்கங்கே சண்டை ஃபைட்டு எல்லாமே இருக்கணும். ஸோ நம்ம பார்க்குற மக்களுக்கும் வந்து இது வந்து சூப்பராக இருக்கணும் இல்லையா. அதனால இந்த மாதிரி பேசுகிற ஆள்லாம் உள்ளே இருக்கணும். ஸோ இவங்க கண்டிப்பாக போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் சாஞ்சனா. இவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட பொண்ணு தான். அதாவது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, விஜய் சேதுபதியோட பொண்ணு தான் வந்து பிக் பாஸில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மகாராஜா மூவியில் வந்து இவங்க வந்து விஜய் சேதுபதி அண்ணாக்கு வந்து பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து உள்ளே இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச 80s 90ஸ்லாம் வந்து காமெடி பண்ணக்கூடிய நடிகர் செந்தில் தான். இவர் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து விளையாட போகிறாரு, ஸோ எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ்குள்ளே நுழைஞ்சு இவர் எந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ இதனால் அவருக்கு வந்து நெகட்டிவும் வரலாம், வந்து பாசிட்டிவும் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அண்ட் ஆர்னவ். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் ஆக்ட் பண்ணாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு புது லவ் கப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போயே வந்து தெரிஞ்சுட்டாங்க. ஸோ உள்ளே போய் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷா குப்தன் தான். இவங்க வந்து குக் வித் கோமாளிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க தான் வந்து உள்ளே போகிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஆர்மிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய ஃபேன்ஸ் பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கலந்து கட்டி அடிக்க போகிறாங்க மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நம்மளுக்கு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா தான். இவங்களுக்கு தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. இப்போ குக் வித் கோமாளி ஷோவில் வந்து கோமாளியாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸராக இருந்தாங்க. ஸோ இவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னே தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. சமீபத்தில் பிரியங்கா பிரச்சனைனால இவங்க வந்து சப்போர்ட் பண்ணதுனால இவங்களுக்கு நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ பிக் பாஸ்க்குள்ளே உள்ள போகிறாங்க.
போகிறாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியெல்லாம் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ சரியான சம்பவங்கள் வந்து காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபக் அவர்களை தான். இவங்க நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிறைய சீரியல்ஸில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மக்களுக்குமே வந்து இவங்களுக்கு நல்லாவே பயிற்சியானவங்க தான். ஸோ இவங்க வந்து இப்போ பிக் பாஸ்குள்ளே போய் விளையாட போகிறாங்க. ஸோ எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் தான். இவரையும் நல்லா உங்களுக்கு தெரியும், பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியாவுக்கு பையனாக வந்து நடிச்சிருப்பாரு. இதில் வந்த பாதிக்கு பாதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்து விஜய் டிவி வந்து இறக்கியிருக்காங்க. வெளியிலேருந்து ஒரு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பேரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷிதா அசோக் தான் வந்து வரப்போகிறாங்க. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஆக்டர்ஸ் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் எல்லாரையுமே வந்து சீரியல் ஆக்டர்ஸாக வந்து தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இத்தனை சீசன் கடந்திருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஆக்டர்ஸை உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ பெரிய சம்பவம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, இவங்க தான் வந்து நம்மளோட ஃபைனல் லிஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு அப்புறமா வந்து 2-3 பேர் வந்து ஜாயின்ட் ஆவாங்க, ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இவங்களை வந்து 99% வந்து இவங்க உள்ளே போகிறது வந்து உறுதியாக இருக்குது. ஸோ இவங்களில் யார் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் யார் தேவையில்லாமல் உள்ளே வராங்க அப்படின்னும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.